மவுத்து உன்னை தேடுவது போல உன் ரிசுக்கு உன்னை தேடி வரும். சும்மா உட்கார முடியாது, அதுக்காக ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணிக்கணும். அதுக்காக அதுவே வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டே இருந்து மறுமையை அதற்காக இழக்கக்கூடாது. ரிசுக்கு தருவான், தருபவன் அவன். நம்மளா நினைச்சுக்கிறது, நாம இன்னைக்கு இப்படி பண்ணலன்னா, நாம அப்படி பண்ணலன்னா, இப்படி ஓடலன்னா, அப்படி பண்ணலன்னா உலகம் ஸ்தம்பிச்சு போயிரும், குடும்பம் ஸ்தம்பிச்சு. ஒன்னும் கிடையாது. நீ மவுத்தா போனாலும் குடும்பம் மாதிரிதான் இருக்கும். எத்தனை பேரு ஃபிரௌன், ஹாரூன், நம்ரூத், ஷத்தாத், ஹமான், காரூன் எல்லா பயிலும் அப்படித்தான் நினைச்சான். நாம இல்லை என்றால் இந்த உலகம் நின்று போகும். ஒன்னும் நிக்கல. அவங்கள பூரா டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து. இவனுக்கெல்லாம் போனானுங்க, வானமும் அழுகல, பூமியும் அழுகல. வழக்கம் போல துனியா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. வானம் அழுகல, பூமி அழுகல. அவ்வளவு பெரிய ஃபிரௌன் இறந்ததற்காக உலகம் ஸ்தம்பிக்கல. ஒரு சாதாரண மனிதர்கள் ஏமாத்திரம். நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் தீர்மானிப்பவன் அவன் என்று முடிவெடுத்து விட்டால் நாம இவ்வளவு தூரம் அல்லாஹ்வை மறந்துட்டு மறுமையை விட்டுட்டு எல்லாம் சுத்த மாட்டோம். வேடிக்கையா சொல்லுவாங்க, பிளைட்ல ஏறி உட்கார்ந்துட்டு 10 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் வச்சிருந்தாரு, அதை தூக்கி தலையில வச்சுட்டாராம். பிளைட்ல பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்களா, இது என்ன வித்தியாசமா இருக்கு, பிளைட்ல தானே உட்கார்ந்துருக்கீங்க, எதுக்கு இதை தூக்கி தலையில வைக்கிறீங்க? அவர் சொன்னாரா, பாவம் பிளைட்டு, நானே 80 கிலோ இருக்கேன், என்னையும் சுமக்குது, அப்புறம் அந்த லக்கேஜையும் ஏன் சுமக்கணும், அதனால நான் சுமக்கிறத. உண்மையா என்னன்னா இந்த 90 கிலோவையும் சேர்ந்து யாரு தான் சுமக்கிறா? பிளைட்டு தான் சுமக்கிறது. இவர் நினைச்சுக்கிறது என்னன்னா நாம தான் சுமக்கிறோம், பாவம் அதுக்கு எதுக்கு சிரமம் கொடு, இழுத்து இழுத்து மேல போட்டுக்கிறது. ஒண்ணும் இல்ல, அவன் தான் எல்லாத்தையும் சுமக்கிறான். நாம நினைச்சுக்கிறது நாம சுமக்கிறோம், நாம தீர்மானிக்கிறோம். இல்லை, தீர்மானிக்கிற இடத்தில் அவன் இருக்கிறான். யார் யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் அவன் இருக்கிறான். பொதுவா மறுமையை நோக்கி பயணிக்காமல் உலக சிந்தனைகள் அதிகமாக வருவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? ரிஸ்க் விஷயத்துல முழுமையான நம்பிக்கை இன்னும் வரல. இவன் நினைச்சுக்கிறது நம்ம அசையலைன்னா எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். இல்ல, ரஸாக் அவன். குர்ஆன்ல 12வது ஜுஸுடைய ஆரம்பம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கான ரிஸ்குக்கு அவன் பொறுப்பு.